வாய்ஸ் ஆஃப் ஒரிஜின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகன் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து நான் தான் டிபி காப்பி அடிப்பேன், நான் தான் டிபி காப்பி அடிப்பேன்னு சொல்லி மாத்துக்கட்டில் அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படி என்னப்பா டிபி காப்பி அடிக்கிற விஷயம்ன்றத இப்ப பார்ப்போம். அதே மாதிரி எல்லாரும் சூனா பணம் ஆயிட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விக்குறியாவே இருக்கு. கொள்கையை பத்தி எல்லாம் வேற ஏதோ பேசியிருக்காங்க. அங்க நடந்த விஷயமே கொள்கைக்கு மாற்றாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதையும் இந்த வீடியோல இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா நேற்று விருதுநகர்ல இளைஞர் அணி மாநாடு நடந்திருக்கு. அந்த இளைஞர் அணி மாநாட்டுல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலைன்னு தெரியல. அதை விடுங்க, அது ஒரு பக்கம் போட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டிபி காப்பி அடிக்கலாம், அதாவது இந்த அளவுக்கு டிபி காப்பி அடிக்கலாமா, அடிக்க முடியுமானா முடியும்ன்றத திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. என்னப்பா அப்படி டிபி காப்பி அடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி வந்து மாநாட்டில் வந்து நடந்திருப்பார் பாருங்க, ரேம்ப் வாக்ல. அந்த ரேம்ப் வாக்ல நடக்கும் போது அவர் எப்படி அந்த துண்டலா எடுத்து தொண்டர்கள் கூட ஆரவாரமா இருந்தாரோ அந்த மாதிரி இவங்களும் ஆரவாரமா இருக்காங்களா. சரிப்பா, டிபி அடிக்கிறது தான் அடிக்கிறீங்க, அந்த சட்டை பேண்டியாச்சும் மாத்தி போட்டிருக்கலாம் இல்லப்பா. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருன்னா, கொள்கை இல்லாத கூட்டம், கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் என்னென்னவோ பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்தா அவர் பேசி முடிச்சதுக்கு வாழை மரத்தெல்லாம் இழுத்து போட்டு போனானுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து மதுரை மாநாட்டிலையும் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் எல்லாத்துலயுமே வீடியோ ஒண்ணு எடுப்பாரு. எல்லாருமே சூனா படம் ஆயிட முடியுமா?